உயர்திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு வணக்கம். ராஜேஸ்வரி எஸ்டேட்டில் வேலை பார்க்கும் தொழிலாளி வெளிச்சாமியும் அவரு பொண்ணு மௌனிகாவும் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்க சாவுல மர்மம் இருக்கு. அதாவது மௌனிகாவும் எஸ்டேட் சின்னையா செந்திலும் ஒருத்தர் லவ் பண்ணாங்க. இது அந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு பிடிக்கல. அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டினாங்க. அடுத்த நாள் காலையில வேலுச்சாமியும் மௌனிகாவும் செத்து போயிட்டாங்க. ராஜேஸ்வரி அம்மா தன்னுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி போலீஸை வச்சு அது அவங்க கடன் தொல்லையால தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு மூடி மறைச்சிட்டாங்க. நீங்க முறைப்படி விசாரிச்சு அவங்க மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு தக்க தண்டனை கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஊர் பொதுநல விரும்பி. இந்த மாரியப்பனை பகிச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு இப்ப அந்த ராஜேஸ்வரிக்கு தெரியும். டேய் பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாடா. செந்தில் மம்மிகிட்ட சொல்லிட்டியாடா? டேய் கொள்ளும் ஓகே, எதனால எனக்கு கால் பண்ணுங்க. சரி ஓகே சார். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் நான் நல்லது கொஞ்சம் சொன்னால் கேட்பியா? என்ன? மௌனிகா அவனுக்கு செட் ஆக மாட்டாடா. விட்டுடுறா. அவள் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? அம்மா நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்கடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகணும்னா மௌனிகா பற்றி நீ பேசாதடா. ஓகே, உன்கிட்ட காசா இல்லை, அடுத்த வாரம் தரேன். ఏంటి నిన్ను చేతలుగా ఎన్నాச்சுలగా ఉంది என்னாச்சு? என்னாச்சுடி? ஏய் ஏய் தம்பி ஏதோ மனநிலை சரியில்லாத பொண்ணு மாதிரி இருக்கு. நீங்கள் வண்டி எடுங்க தம்பி. ஏமா அந்த பொண்ணை கொஞ்சம் அந்த பக்கம் கூட்டு போங்க. இந்த பக்கம் என்னாச்சுடி உனக்கு? ஏய் மாத்தியா? எங்கடா போற? ஏய் ஏய் நான் வரேன், நான் வருவேன்டா. சார் நீங்கள் ஜெயக்குமார் ஃப்ரம் சிபிசிஐடி வாங்க சார். சார் மிஸ்டர் விஜயகுமார் ஃப்ரம் சிபிசிஐடி. டேக் யூ சீட். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்கள் எஸ்டேட் லேபர் வேலுச்சாமி அவங்க டாக்டர் மௌனிகா டெத் சம்மந்தமாக. அதுதான் போலீஸ் தரவா என்கொயரி பண்ணி அது சூசைட் கேஸ்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஆனால் அவங்க சாவில் சந்தேகம் இருக்கிறதா புகார் வந்ததால் அந்த கேஸ் இப்போ எங்கள் சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி, எங்களுக்கு வந்து பெட்டிஷனில் உங்கள் நேம் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்? சார் மேடம் யாரும் தெரிஞ்சிட்டும் நீங்கள் அவங்கள டவுட் பண்ணுறது சரியில்லை. என்கொயரின்னு வந்துட்டா எங்களுக்கு எல்லாருமே ஒன்று தான், நோ அதர் வே. இறந்து போன வேலுச்சாமி உங்கள் எஸ்டேட்டில் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சார்? 22 இயர்ஸ் எங்கே ஒர்க் பண்ணார். அவருக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இல்லை மேனேஜ்மெண்ட் கூட ஏதாவது குறிப்பிடும்படியான தகராறு பிரச்சனைன்னு இருந்ததா? அப்படி எதுவும் இல்லையே. பர்சனலாக ரிலேட்டிவ்ஸ், ஃபினான்ஸ், ஹெல்த்துன்னு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததா? உங்கள் கொஸ்டின்லேயே அவரோட பர்சனல் சொல்லிட்டீங்க. அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, இந்த விசாரணையில் ஃபர்தராக தேவைப்பட்டால் நீங்கள் மறுபடியும் என்கொயரிக்கு வர வேண்டியது இருக்கும். அப்போது வி நீட் யுவர் கோஆப்ரேஷன். ஆரம்பிச்சிருச்சு ஆப்ரேஷன்.
ஐயா வாங்கய்யா வாங்க. வாங்கய்யா. அம்மா நல்லா இருக்காங்களா? எஸ்டேட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க ராமையா. அம்மா உங்களை விசாரிச்சு தான் சொல்ல சொன்னாங்க. தம்பி லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருட்டுங்களா? வாடா. ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டோம். அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. எந்த பிரச்சனையாலும் இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் அந்த டீபெக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மறுபடியும் கூப்பிட்றேன். மௌனி, என்ன தம்பி அப்படி பார்க்குறீங்க? என் பொண்ணு பிரியா காலேஜில் படிச்சுட்டு இருந்தால லீவுக்கு வந்திருக்கா. அட நீ ஏன் இப்படி பார்க்குற? நம்ம சின்னையா. சரி வாங்க தம்பி, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, குளிச்சுட்டு சாப்பிடலாம் வாங்க. வெல்கம் பாஸ். தமிழ் உனக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அண்ணே, தமிழ் பாஷையே தெரியாதவங்க கொச்சா பேசும்போது கூட நம்ம தமிழ் மொழி எவ்வளவு அழகா இருக்குது பாத்தீங்களா? ஆமா, இனிமையாவே இருக்கு.